உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 37வது அதிகாரமாக உள்ள அவா அறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 368வது திருக்குறளை காணப்போகின்றோம். அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 368வது திருக்குறளை காண்போம். அவாவில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அத்து உண்டேல் தவாது மென்மேலும் வரும். அவாவில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அத்து உண்டேல் தவாது மென்மேலும் வரும். இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் ஏதும் நேராது. ஆசை கொண்டோர்க்கு முடிவில்லாமல் மேலும் மேலும் துன்பம் வந்து சேரும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். ஆசை இல்லாதவருக்கு துன்பம் ஏதும் நேராது. ஆசை கொண்டோருக்கு முடிவில்லாமல் மேலும் மேலும் துன்பம் வந்து சேரும் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.